பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 37, 38 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்கு யுத்த வீரனாகிய தாவீது என்கிற தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே தன்னுடைய சத்துருக்களுக்கு தான் என்ன செய்ய போகிறார் என்பதை இந்த வசனங்களிலே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதை தொடர்ந்து அடுத்து வருகிற அந்த 38வது வசனத்திலே நான் என்ன செய்தேன் என்பதையும் சொல்லி இருக்கிறார். ராஜாவாகிய தாவீது அந்நாட்களிலே அநேக யுத்தங்களை நடப்பித்தவர், யுத்தங்களிலே ஜெயம் பெற்றவரும் கூட. இந்த 18வது சங்கீதத்தின் தலைப்பிலே நாம் பார்த்தால், தேவனாகிய கர்த்தர் தாவீதை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாவீது தன்னுடைய யுத்தங்களிலெல்லாம் ஜெயம் பெற்றதன் மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? எந்த ஒரு யுத்தத்தையும் செய்வதற்கு முன்பதாகவே தேவனிடத்திலே ஆலோசனை கேட்டு அதன்படி அந்த யுத்தத்தை நடப்பித்தபடியினால்தான் தேவன் அவருக்கு வெற்றியை தந்தார், ஜெயத்தை தந்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை நாம் வாசித்தால், அமலேக்கியர் வந்து தாவீதுடைய ஸ்திரீகளையும் சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீதும் அவரோடு கூட இருந்தவர்களும் தங்களில் பலன் இல்லாமல் போகும் வரைக்கும் அழுதார்கள் என்று 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதே அதிகாரம் 8வது வசனத்திலே தாவீது தேவனிடத்திலே ஆலோசனை கேட்கிறார். நான் அவர்களை பின்தொடரலாமா என்று கேட்டபோது தேவன் அவருக்கு அனுமதி அளித்ததை தொடர்ந்து தாவீது யுத்தம் செய்து ஒன்றும் குறைவுபடாமல் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, சத்துருக்களை பின்தொடர்ந்து நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பாமல் தன் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை மடங்கடித்தார். இந்த தேவன் நமக்கும் ஜெயம் தருவார். சத்துருக்களை மேற்கொள்ள தொடர்ந்து உதவி செய்வார். விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவீதுக்கு யுத்தங்களிலே நீர் ஜெயத்தை கொடுத்தீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. உம்மிடத்திலே ஆலோசனை கேட்டு அதன்படி அவர் செய்தார் என்பதை நாங்கள் தியானித்தோமே. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எல்லாவற்றிலும் உம்மை சார்ந்து கொண்டு உம்முடைய ஆலோசனையை பெற்று நாங்கள் அதன்படி செய்யும் பொழுது எங்களுக்கும் நீர் ஜெயத்தை தருகிறவர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரங்களில் எங்களை